உங்க பேரு? என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தீபன் குமார். ஓகே, இந்த திருத்தலத்தோட பேர்? இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அட்ரஸ் சொல்லிடுறேங்க. எங்க இருக்குன்னா சென்னை ரெட் ஹில்ஸ் அடுத்த கார்னுடைய பக்கத்தில் புதிய எருமை வெட்டி பாளையம் என்ற கிராமம். இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல 2000 வருஷம் மிக பழமையான கோவில். இதோட சுவாமி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ வர முக்தீஸ்வரருங்க. ஓகே, என்ன ஸ்பெஷல் கோவில்ல? இங்க நீங்க இன்னைக்கு எல்லாமே வந்ததே ஸ்பெஷல் தான். இதுதான் இங்க மிகப்பெரிய ஸ்பெஷல். சுவாமி எல்லாரையும் உங்களை கூப்பிட்டுருக்காருங்களே, இதுவே இன்னைக்கு ஸ்பெஷல். நீங்க இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா, இது இன்னும் மிகப்பெரிய ஸ்பெஷலுங்க. சரிங்களா? இங்க என்னன்னா இங்க 2 பேருமே சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கல்யாண கோலத்தோட இருக்காங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மனும் வரமுத்தீஸ்வரரும் வந்து இங்க கிழக்க பத்தா மாரி 2 பேருமே கல்யாண கோலத்தோட இருக்காங்க. இங்க வந்து கொடிமரம் கிடையாது, நவகிரக சன்னதி கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே அதிபதி இங்க சுவாமி வரமுத்தீஸ்வரர் தான். இங்க நந்திய பெருமான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான எல்லா கோயிலும் வந்து நந்திய பெருமான் சிவபெருமான் நேரா தான் பாத்துட்டு இருப்பாங்க. இங்க நந்திய பெருமான் மட்டும் தலை சாச்சா போல இருப்பாருங்க. வலது கண்ணால ஐயாவையும் இடது கண்ணால அம்பாலையும் சேவிக்கிறாருங்க. இப்ப போய் நந்திய போய் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட திருமணி வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், பிளாக்கா இருக்கும். அவரோட ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும். பிரதோஷ காலத்துல 4:30 மணிக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவரோட நிறமே மாறிடும், அப்படியே பச்சையா மாறிடும். இது இங்க ஒரு ஸ்பெஷலுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 நிலைகள் வேதம் பட்டு ராஜகோபுரம் திருப்பணி வேலை இப்ப போயிட்டு இருக்குங்க. இங்க வந்து பார்த்தா மற்ற கோயில் எல்லாம் ஒத்தப்படையில தான் வரும். இங்க 4 நிலை ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துல என்ன ஸ்பெஷல்னா நீங்க பார்ப்பீங்க, ஷூட் பண்ணி வைப்பாங்க. இந்த ராஜகோபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மீன் இது இருக்கும், மீன் இருக்கும், ஆமை இருக்கும், பல்லி இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்ப வந்து அந்த ராஜகோபுரத்தை பத்தி பேசிருக்கோம். அந்த ராஜகோபுரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 4 நிலை வேதங்களை பற்றி அமைச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கோயிலோட கோபுரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க்கே கிடையாது. அந்த காலத்துல புராதன கோயில்னால சிமெண்டே கிடையாதுங்க. சுண்ணாம்பு, கடுக்கா, பனை வெல்லம் இதை 3 அரைச்சி பேஸ்ட் பண்ணி பண்ணதுதான். இந்த ராஜகோபுரத்துல நுழைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லி இருக்கும். நம்ம காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா பலி சன்னதியே தனியா இருக்கும். நம்ம போய் மேல போய் அந்த பலியை போய் சேவிச்சுட்டு வரலாம். இங்க என்னன்னா பல்லி வந்து பாத்தீங்கன்னா தலையில விழுந்தா மரணம் யோகம்ன்றாங்க. சரிங்களா? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா பல்லி வந்து தலையில விழுந்தா மரணம் யோகம்ன்றாங்க, தண்ணி தெளிச்சுக்கணும்னுவாங்க. அந்த மரணத்தை வந்துதான் நம்ம போய் சுவாமியையும் அம்பாலையும் போய் தரிசனம் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சுவாமி திருமணியை தீண்டி பூஜை பண்ணிட்டு போறாருங்க. உத்தரத்தன்னைக்கு நேரா சூரியன் வந்து உள்ள வருவார். நேரா உள்ள வந்து அம்பாள் சன்னதிலையும் சிவபெருமான் சன்னதிலையும் சுவாமியோட தீண்டி பூஜை பண்ணிட்டு போறாருங்க. இங்க சாமி பின்னாடி கருவறையில வந்து பாத்தீங்கன்னா 3 தீபம் எரிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த 3 தீபத்திலயும் கமல தீபம் சொல்லி ஒரு தீபம் மேல இருக்குங்க. அந்த கமல தீபம் எப்ப பார்த்தாலும் அசங்கிட்டே இருக்கும். உள்ள வந்து காத்து வசதி கிடையாது, ஒரு நூலகம் கூட அங்க காத்து வசதியே கிடையாது. ஆனா அந்த தீபம் மட்டும் எப்பவுமே அசைஞ்சிட்டே இருக்கும். இங்க சித்தர் வந்து இன்னும் உயிரோட வனவாசம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பெல்லாம் மூச்சு விட்டுட்டு இருக்காரோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து அசைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து பாடல் பட்ட ஸ்தலம். 3 வந்து பாடிட்டு போயிருக்காங்க. மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர் 3 பேரும் வந்து இங்க பாடல் பட்ட ஸ்தலம். இப்ப இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருப்பணி வேலை போயிட்டு இருக்குங்க. அடுத்த மாசம் 11ஆம் தேதி 2/26 புதன்கிழமை காலை 10:45 மணி அளவில் அனைவருடைய சார்பாகவும் வருகின்ற அனைத்து பக்தர்களும், இந்த கோவில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், கோவில் நிர்வாகமும், ஊர் கிராமமும் மற்றும் வருகின்ற அடியார் பெருமக்கள் தலைமையில இந்த வாட்டி மிக பிரம்மாண்டமாக 2000 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா இந்த கோவில கும்பாபிஷேகம் நடந்த போது எல்லாரும் தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறாங்க. எல்லாரும் உங்களால முடிஞ்ச இந்த கோவில் திருப்பணிக்கு நிதி உதவி வழங்கி கும்பாபிஷேகத்தை அனைவருமே நடத்தி காட்டணும்னு உங்களுக்கு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயில வந்து சாமி பேர் வர முக்தீஸ்வரருங்க. வரமும் கொடுக்கிறாரு, முக்தியை கொடுக்கிறாரு. நம்ம என்ன நினைச்ச காரியங்கள் எல்லாம் சாமி கிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ கண்டிப்பா சாமி வரம் கொடுக்குறாருங்க. இங்க என்ன இன்னொரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, பிசினஸ் ரீதியாகவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை கொண்டு வரணும். இங்க நந்திய பெருமான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் பண்ணி நந்திய பெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு ஜாதகத்தை கொண்டுட்டு போய் சுவாமி முன்னாடி வைங்க. வச்சு உங்களுடைய பிரார்த்தனை சாமி கிட்ட சொல்லுங்க. வச்சு கொஞ்ச நேரத்துல ஜாதகத்தை வாங்கி வந்தீங்கனாலே உங்க தலையெழுத்தே சாமி மாத்திடுறாருங்க. எந்த ஊர்லயே கருவறையில ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல சுவாமி திருவடியிலேயே ஜாதகத்தை வச்சு சுவாமியை வழிபடுறோம். சாமி கிட்ட இருந்து கோரிக்கை வச்சு ஜாதகத்தை உள்ள இருந்து வெளியே வர்றதுக்குள்ளே சுவாமி தலையெழுத்தே மாத்திடுறாரு. ஒரே மாசத்துல கல்யாணம் எல்லாத்துக்கும் முடிச்சு கொடுத்துறாருங்க சாமி. அதே மாதிரி இங்க காமாட்சி அம்மன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, மிகப்பெரியவங்க. யாருன்னா விநாயக பெருமானும்
முருகர் இருக்காங்க. அம்பாளுக்கு வந்து பக்க துணையாக பிள்ளையா இருக்கிறாங்க. இங்க முருகருக்கு என்ன ஸ்பெஷல்னா பால முருகர்னு அவருக்கு பேரு. இங்க குழந்தை வடிவமா இருப்பாரு. எல்லா கோயிலையும் முருக பெருமானுக்கு மயில் வாகனமா இருக்கும். ஆனா இந்த கோயில் என்னன்னா மயில் வாகனத்துக்கு கீழே தான் எல்லா கோயிலும் பாம்பு இருக்கும். இங்க என்ன ஸ்பெஷல்னா மயில் வாகனத்துல மயில் வாயில பாம்பு கவி இருக்கோங்க. இது மாதிரி நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த முருகரை வந்து தரிசனம் மட்டும் பண்ணா எல்லா காரியமும் தடைபட்டு எல்லாத்தையும் சுவாமி வந்து நிவர்த்தி பண்ணி முடிச்சு கொடுத்துறாருங்க. மிகப்பெரிய புண்ணியமான ஸ்தலம். எல்லாரும் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வரணும். மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வந்து இங்க சுவாமி நல்லது பண்ணிட்டு இருக்காரு. வருகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சுவாமி எல்லாருக்கும் நல்லா நிறைவேற்றி கொடுத்துருவாரு. எந்த பிரச்சனையும் நிறைவேற்றி கொடுத்துருவாரு. எல்லாரும் தயவு செய்து இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வாங்க. ஓம் நமச்சிவாய.